ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம் பகதூர் படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம் பகதூர் ஒரு பழம்பெரும் இந்திய இராணுவ வீரனுடைய கதையை விவரிக்கும் போதிலும் அதன் வகையிலான மற்ற படங்களிலிருந்து தனித்து நிற்கும் ஒரு தனித்துவமான சுவையை கொண்டுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெனரல் யாகியா கானுடன் சாம் மானிஷாவின் நெருங்கிய உறவை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் பார்வையாளர்களுக்கு முன்பு தெரியாத அம்சங்களை இந்த கதை வெளிப்படுத்துகிறது. இந்திரா காந்தியை ஸ்வீட்டி என்று விளையாட்டாக குறிப்பிடுவது போன்ற அவரது நேர்மையான நடத்தையை வெளிக்காட்டுகிறது. அவரை தேசவிரோதி என்று நெருங்கியவர் முத்திரை குத்துவதற்கான முயற்சிகள் உட்பட அவர் எதிர்கொண்ட சவால்களையும் படம் ஆராய்கிறது. விக்கி கௌசலின் மிக சிறப்பான நடிப்பு கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறது. இருப்பினும் பல்வேறு முனைகளில் படத்தினுடைய வெற்றியை பொருட்படுத்தாமல் அதன் ஒட்டு மொத்தத்தையும் ஈர்க்கும் தரம் ஒரு குறிப்பிட்ட ஒற்றுமையின்மையில் உள்ளது. பார்க்கும்போது சாம் மனேஷாவின் புகழ்பெற்ற வாழ்க்கையின் பல மைல்கற்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக சற்று குறைவாக இறுதி முடிவு வந்துவிட்டது என்ற எண்ணத்தை யாரும் அசைக்கவே முடியாது. படத்தில் ஒரு வெளிப்படையான குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக பதற்றத்தையும் சூழ்ச்சியையும் உருவாக்க இயலாமை. சாம் பகதூர் அத்தகைய வியக்கத்தகு தீவிரத்திற்கு பல தருணங்களை முன்வைக்கிறது. ஆனால் திரைக்கதை அவற்றை திறம்பட இணைப்பதில் கையாளுவதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். இத்திரைப்படத்தின் பெண் கதாபாத்திரங்களை கையாள்வதில் மற்றொரு சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் சாமினுடைய மனைவி பாத்திரத்தில் நடித்த சன்யா மல்ஹேத்ரா மிகச் சிறந்த தோற்றங்களை மட்டுமே அவர் தனித்திறமையுடன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். படத்தினுடைய கதைக்களத்திற்கு சிறிதளவு பங்களிப்பை அவர் செய்திருந்தாலும் திறம்பட நேர்த்தியாக செய்துள்ளார். இந்திரா காந்தியை சித்தரிப்பதில் அவரது வலுவான விருப்பத்திற்கும் உறுதிக்கும் பெயர் பெற்றவர் ஃபாத்திமா சனா ஷேக். இந்த முக்கியமான அம்சத்தை முன்னணியில் மிகவும் அற்புதமாக கொண்டு வந்துள்ளார். எவ்வாறாயினும் படம் அதன் ஒட்டுமொத்த கவர்ச்சிக்கும் கணிசமாக பங்களிக்கும் தருணங்கள் இல்லாமல் இல்லை. சுவாமியினுடைய தொடர்புகள் மற்றும் கூர்கா வீரர்களுடன் பகிர்ந்து கொண்ட தருணங்கள், எரிச்சலான தென்னிந்திய சமையல்காரருடன் அவரது நகைச்சுவையான பரிமாற்றங்கள் மற்றும் இந்திரா காந்தியுடன் அவர் சந்தித்த காட்சிகள், இவை அனைத்தும் கதைக்கு ஒரு தனித்துவமான சுவை சேர்க்கின்றன. சாம் மற்றும் இந்திரா காந்திக்கு இடையேயான ஒற்றுமையை படம் திறம்பட படம் பிடித்து ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் மற்றும் மதிக்கும் திறனை வெளிப்படுத்துகிறது. முசோரி மற்றும் ஃபிரோஸ்பூரில் சாம் தங்கியிருப்பதை சித்தரிக்கக்கூடிய ஆரம்ப காட்சிகள் அவரது பாத்திர பரிணாமத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவர்கள் சாமியினுடைய முக்கிய சாராம்சத்தை ஒரு முட்டாள்தனமான இணக்கமற்ற சிப்பாய் தனது நாட்டிற்கு சேவை செய்ய எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார். சந்தேகத்திற்கு இடமின்றி படத்தினுடைய தனித்துவமான அம்சங்கள். விக்கி கௌசலினுடைய நடிப்பு. கௌசல் மீண்டும் ஒரு நிஜ வாழ்க்கை கதாபாத்திரத்தை திரைக்கு ஏற்ற சவாலை ஏற்றுக்கொள்கிறார். இந்த முறையும் அவர் பறக்கும் வண்ணங்களுடன் வருகிறார். அவரது பாவம் செய்ய முடியாத பழக்க வழக்கங்கள், குறைபாடற்ற பேச்சு மற்றும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒளி ஆகியவை ஒரு உண்மையான திறமையான நடிகரினுடைய அடையாளங்களாகும். மேலும் விக்கி அனைத்து பெட்டிகளையும் சரிபார்க்கிறார். ஜெனரல் யாகா கான் வேடத்தில் முகாமித் சீசன், அயூப் மற்றும் சர்தார் படேல் பாத்திரத்தில் கோவிந்த் நாம்தியோ ஆகியோர் தங்கள் விருப்பை திறம்பட உணர்த்தும் மற்ற குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களும் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள். சாம் பகதூர் வீரம் மற்றும் தேசியவாதத்தை வெளிப்படுத்திய ஒரு அலங்கரிக்கப்பட்ட இராணுவ அதிகாரியினுடைய பணியை உள்ளடக்கியது. இந்திய இராணுவத்தின் வரலாற்றில் ஒரு பெரிய நபராக ஒரு அழியாத முத்திரையை விட்டுச் செல்கிறார். இருப்பினும் அந்த தருணங்களை படம் பிடிப்பதில் படம் வெற்றி பெறுகிறது. கதாநாயகனினுடைய புகழ்பெற்ற பயணத்தின் ஒருங்கிணைந்த சித்தரிப்பு அற்புதமாக உள்ளது. விக்கி கௌசலின் படத்தில் ஒரு மிகவும் சிறப்பாக தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன் குறைபாடுகளை மீட்டெடுப்பதிலும் நீண்ட தூரம் செல்லும் ஒரு நடிப்பையும் அவர் வழங்கியிருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். விக்கி கௌசல் ஒரு பாராட்டத்தக்க முயற்சியை வழங்கியுள்ளார். மொத்தத்தில் சாம் பகதூர் ஒரு அற்புதமான சினிமா அனுபவமாகவும் தியேட்டரில் சென்று படம் பார்க்கக்கூடிய ஒரு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனுபவத்தையே நமக்கு வழங்குகிறது என்றே நாம் சொல்ல முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.